பல்வேறு படிப்புகள் வெளிநாடு போனாலும் இந்த மெடிக்கல் அப்படின்றது வந்து டாக்டர் அப்படின்றது வந்து எப்பயுமே ஒரு நல்ல உயர்ந்த கல்வியாக பார்க்கப்படுது நம்ம நாட்டில் நம்ம சொசைட்டியில். இதுக்கு வந்து இங்கே நீட் எக்ஸாம் எழுதணும், இங்கே படிக்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி பல்வேறு காரணங்களுக்காக வெளிநாடு போய் படிக்கிறாங்கல்ல. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல ஆப்ஷனாக பார்க்குறீங்களா, இல்லை சிக்கல்கள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? சார், இது வந்து நீட் எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியாதவங்க அந்த மாதிரி பசங்க வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது வெளிநாட்டு படிப்பு. அந்த இது எம்பிபிஎஸ் வெளிநாட்டில் முக்கியமாக இந்த யுக்ரைன், ரஷ்யா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து சிக்கல்கள் இருக்கான்னு கேட்டால் எக்கச்சக்கமாட்டு அது மட்டும் தான் இருக்குது என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா 2-3 விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் சார். இது ஒரு ஸ்கேம் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கான்னு கேட்டால் அது ஓப்பனாக பிளண்ட்டாக சொன்னால் அது ஒரு ஸ்கேமாக தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி நினைக்க, சின்ன வயசுலேருந்து நம்ம டாக்டர் ஆகணும் ஒரு ஆசையில் நிறைய பிள்ளைங்க. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பிறந்த உடனே என் பையன் இன்ஜினியர் ஆவான், என் பொண்ணு டாக்டர் ஆவான்னு சொல்லி தான் நம்ம வளர்க்குறோம். ஸோ பசங்களுக்கு வந்து மண்டையில் வந்து நம்ம டாக்டர் ஆகணும்னு வரும்போது உடனே அவங்க 12th முடித்த உடனே பார்க்கும்போது இந்த நீட் எக்ஸாம் அந்த மாதிரி கிராக் பண்ண முடியல அப்படின்ன உடனே அவங்க வந்து வெக்ஸ் ஆகிடுறாங்க. எப்படி தான் டாக்டர் ஆகணுன்ற ஒரு இதில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் வந்து இந்த அப்ராட் எஜுகேஷன்ற ஒரு கன்சல்டன்ஸ் எல்லோரும் நம்மளை அப்ரோச் பண்ணும்போது நம்மளும் என்ன பண்ணிடுறோம், ஓகே அவங்க சொல்லும்போது எல்லாம் பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன சார், எல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு ரெடியாகிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா தப்பு கிடையாது, அங்கே போயிட்டு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் ரஷ்யா மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு நினைக்க, அங்கே கல்ச்சரல் டிஃப்ரென்ஸாக எக்கச்சக்கமாட்டு இருக்குது. கோல்டு அது இதுன்னு அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா, வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அங்கே ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். சரி, அதையும் மீறி நீங்கள் ஒரு 5 வருஷம் படித்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். சரி, முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா கேட்டீங்க, நிறைய பேர் அங்கே வந்து ஒத்து வராது. ஸோ தேல் கம் பேக் டு இந்தியா.